ஓம் ஸ்ரீதாரா நேயர்களுக்கு வணக்கம். ஐ ஹோப் யூர் ஆல் டூயிங் வெல் அண்ட் ஐ ப்ரே ஃபார் தி சேம். நம்ம ஏற்கனவே டேட் ஆஃப் பர்த் 4 பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டேட் ஆஃப் பர்த் நம்பர் 6. நம்பர் 6னா இதர் 6ல பிறந்தவங்க, இல்ல 15th 15ஆம் தேதி பிறந்தவங்க, 24 அந்த தேதியில பிறந்தவங்கள அவங்களோட கேரக்டர் சிமிலரா எப்படி இருக்கும் அப்படின்னு 100% எல்லாருக்கும் சூட் ஆகுமா, எல்லாரும் இப்படிதான் இருப்பாங்களா அப்படின்லாம் இல்லை. டைமிங்லயும் மாறும். பட் ஓவராலா ஒரு ஜென்ரல் ஐடியாவா நம்பர் 6ல பிறந்தவங்களோட குவாலிட்டிஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நம்பர் 6னாலே லக்ஸுரி. ஹிந்தியில ஐயாஷின்னு சொல்லுவாங்க. ஒரு ஜாலியான ஒரு ரொம்ப அப்படி ஃபேஷனபிளா லக்ஸூரியஸ் திங்ஸை ரொம்ப விரும்புவாங்க. இந்த நம்பர் 6 சுக்ரனோட கிரகம். சுக்ரனாலே என்ன? சுக்ரனாலே பணம், ஃபேமஸ், மரியாதை, ஃபேம், எக்ஸ்பென்சிவ் திங்ஸ், பிராண்டட் ஸ்டஃப் அதெல்லாம் போட்டுக்கிறவங்க. நம்ம பாமிஸ்ட்ரியில கூட கைரேகை பார்க்குறவங்களுக்கு கூட சொல்லுவாங்க சுக்ரமேடுன்னு சொல்லுவாங்க. ஜென்ரலா பேசும்போது அவனுக்கு நல்ல சுக்ரதசை அடிச்சதுன்னு சொல்லுவாங்க இல்லையா. நிறைய பணம், ப்ராஸ்பெரிட்டி அப்படி இருக்கிறது தான் சுக்ரன். சுக்ராச்சாரியார் எப்படி தன்னோட சிஷ்யங்களுக்காக அபவ் அண்ட் பியாண்ட், அதாவது தனக்கு மீறி பண்ணுவார் இல்லையா தன்னோட சிஷ்யர்களுக்காக. அதே குவாலிட்டி தான் இவங்களுக்கு இருக்கும். தனக்கு மீறி இவங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவாங்க. தனக்கே இல்லைன்னா கூட அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு பண்ணுவாங்க. எல்லாரும் இவங்க அட்வான்டேஜ் எடுத்துக்க பார்ப்பாங்க. ஏன்னா இப்படி ஒரு ஆள் இருந்தால் நம்மளுக்கு ஜாலி தானே, எல்லாத்தையும் அட்வான்டேஜ் எடுத்துக்கலாம் தானே. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பணம் நம்பி கொடுத்துருவாங்க. கேட்டு கொடுக்கலன்னா அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடும். நீங்க எவ்வளவுதான் அவங்களுக்கு போய் அட்வைஸ் பண்ணாலும் இப்படிலாம் இருக்காத, இந்த மாதிரிலாம் கொடுத்துறாத, ஏமாந்துராத அப்படிலாம் சொன்னாலும் ஆமா ஆமான்னு கேட்டுப்பாங்களே தவிர அவங்க செய்யறதுதான் செய்வாங்க. ஸோ யாராவது கேட்டு நீ இல்லைன்னு சொல்ல அவங்களுக்கு பிடிக்காது. அதே மாதிரி கேட்டு அவங்க கிட்ட இல்லைன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க, ஐயோ நம்மளால கொடுக்க முடியலையே அப்படின்னு. ஸோ இவங்களுக்கு இந்த 6ல பிறந்தவங்க ஜென்ரலா எப்படி இருப்பாங்க அப்படின்னா ரொம்ப எட்டிக்கெட்டா இருப்பாங்க. எட்டிக்கெட்னா எப்படி, ரொம்ப டிசிப்ளின்டா, ஒரு டேபிள் மேனஸ், ஒரு டேபிள் இப்படிதான் உட்காரணும், இப்படிதான் பேசணும், இப்படிதான் நடக்கணும், அந்த மாதிரி ஒரு ப்ராப்பரா பிரிம் அண்ட் ப்ராப்பர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி கரெக்டா இருப்பாங்க. ஒரு மார்க்கெட்டுக்கு போகணும்னா கூட அவங்க என்ன பண்ணுவாங்க, நல்லா அழகா ட்ரெஸ் பண்ணிட்டு நீட்டா, அதாவது ரொம்ப கிராண்டா இல்லாம நீட்டா, அவங்கள பொறுத்த வரைக்கும் நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும், கிளென்லினஸ் அது ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. இவங்கெல்லாம் இப்படி ரொம்ப தயாள குணமா இருக்கிறாங்க, எல்லார்கிட்டையும் நல்லா பேசுறாங்க, பிராண்டட் திங்ஸ், லக்ஸூரியஸ் திங்ஸ் ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு. அப்படி இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பேரை அட்ராக்ட் பண்ணுவாங்க. அட்ராக்ஷன்னா ஸ்பெஷலி ஆப்போசிட்ல இருக்கிறவங்க, அதாவது ஒரு பெண்ணா இருந்த ஒரு ஆணை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க, ஆணை இருந்த பெண்ணை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுவாங்க. இவங்களும் ஈஸியா அட்ராக்ட் ஆயிடுவாங்க. கொஞ்சம் நல்லா பேசினாலே அப்படியே ஏமாந்துறாங்க. ஏன்னா ரொம்ப இன்னசென்ட் மனசு இல்லையா, ரொம்ப சாஃப்ட் நேச்சர் இல்லையா, எல்லாருக்கும் அவங்க எல்லாம் கொடுக்குற தயாள குணம் இல்லையா, அப்படி இருந்ததுனால இவங்க என்ன பண்ணுவாங்க, எல்லாருக்கிட்டையும் இவங்களும் ஈஸியா அட்ராக்ட் ஆவாங்க. பட் உண்மையான லவ்வுக்கு அவங்களுக்கு தேடல் இருந்துட்டே இருக்கும். யாராவது நம்மள உண்மையா லவ் பண்ண மாட்டாங்களா அப்படின்னு. அப்படி அந்த மாதிரி ஒரு உண்மையான ஒரு லவ் கிடைச்சிட்டா அவங்க கிட்ட ரொம்ப உண்மையா இருப்பாங்க. அவங்க எப்படின்னா யாருக்கும் போய் சொல்லி ஏமாத்தணுங்கிற எண்ணம் இருக்காது. தனக்கு கஷ்டம் வந்தாலும் பிறருக்கு கஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கேரக்டர். இந்த மாதிரி வெரி எப்படின்னா அவங்க ஃபேஸே ஒரு க்ளோயிங்கா இருக்கும். அவங்க ஃபேஸை பார்த்தாலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். நீ அழகா இருக்கிற ஒரு 4 ட்ரெஸ் இருந்தா கூட ரொம்ப அழகா மெயின்டைன் பண்ணி போட்டுப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான உங்களுக்கு ஒரு 6ல இருந்து ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாங்கன்னா யூ ஆர் வெரி லக்கி. ஏன்னா என்ன பிரச்சனை வந்தாலும் அவங்க உங்க கூடயே நிற்பாங்க. ஸோ 6ல இருக்கிறவங்க யாராவது உங்க ஃப்ரெண்ட்ஸா இருந்தா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி இதெல்லாம் கொஞ்சம் மேட்ச் ஆகுதான்னு பார்க்க சொல்லுங்க. இன்னொரு நம்பரோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன்.